Hi guys, நீ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா கிராஃப் ட்ராவர்சல். ஸோ வந்துட்டு நம்ம ட்ரீஸில் வந்து ட்ராவர்ஸில் இன்னோட ப்ரியாடர் பார்த்துருப்போம். அதே மாதிரி கிராஃபில் வந்து நம்ம எப்படி ட்ராவர்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கிராஃப் ட்ராவர்சல் இஸ் அ டெக்னிக் used for searching a vertex in a graph. The graph traversal is also used to decide the order of vertices in the search process. That means using graph traversal we visit all vertices of the graph without getting into looping path. இப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கிராஃப்ங்கிறது ஒரு பர்டிகுலர் வெர்டெக்ஸை சர்ச் பண்ணுறதுக்கும் அது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பாத்தை வந்து நமக்கு க்ரியேட் பண்ணுறதுக்கும் செலக்ட் பண்ணுறதுக்கும் நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கிராஃபில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கிராஃப்னா அப்படின்னா பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் வந்துட்டு அந்த கிராஃபில் எல்லா கிராஃபையும் அகைன் அண்ட் அகைன் விசிட் பண்ணக்கூடாது. எக்ஸாக்டாக ஒரு தடவை நாம் விசிட் பண்ணியிருக்கணும். அதுதான் வந்துட்டு கிராஃப் ட்ராவர்சல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த கிராஃப் ட்ராவர்ஸில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டிஎஃப்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, டெப்த் ஃபர்ஸ்ட்டு சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டு பிஎஃப்எஸ், பெர்த் ஃபர்ஸ்ட்டு சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து டிஎஃப்எஸ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஸ்டாக்கை யூஸ் பண்ணி நாம் வேல்யூவை வந்து ஸ்டோர் பண்ணுவோம். பிஎஃப்எஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கியூவை யூஸ் பண்ணி நம்ம வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இப்போது பெர்த்து ஃபர்ஸ்ட்டு சர்ச் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ வந்துட்டு பெர்த்து ஃபர்ஸ்ட்டு சர்ச்சில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நாம் ஒரு நோடை வந்து ரூட் நோடை வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். அப்படி கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ரூட்னுடைய அட்ஜசண்ட்டை நாம் வந்து விசிட் பண்ணணும். ஸோ வந்துட்டு நாம் அட்ஜசன்ட் நோட விசிட் பண்ணதனுடைய வந்து அட்ஜசன்ட் நோட விசிட் பண்ணியிருப்போம். அந்த நோடைய அட்ஜசண்ட்டை நாம் வந்து அகைன் விசிட் பண்ணி இப்படியே வந்து இந்த ப்ராசஸை வந்து நம்ம கோலை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் நம்ம இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பெர்த் ஃபர்ஸ்ட் சர்ச் இஸ் a graph traversal algorithm that start traversing graph from root node and explores all the neighboring node. Then it selects the nearest node and explores all the unexplored nodes. The algorithm follows the same process for each of the nearest node until finds the goal. ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஎஃப்எஸ் வந்து பெர்த் ஃபர்ஸ்ட் சர்ச் அல்காரிதம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கியூவை வச்சு நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஸோ வந்து இது வந்து கிராஃப். இப்போது நமக்கு இருக்கிற இது கிராஃப் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போது நாம் இந்த நோட நம்ம ரூட் வெர்டெக்ஸாக நாம் கன்சிடர் பண்ணிக்கலாம், நம்ம ரூட்டாக வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ரூட் நோடைய நெய்பரிங் நோட்ஸ் எது அப்படின்னு பார்க்கணும். அதில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஏங்கிற வெர்டெக்ஸோட அட்ஜசன்ட் நெய்பரிங் நோட்ஸ் எதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா பி அண்டு சி. ஸோ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஏங்கிற நான் திரும்ப எழுதுகிறேன். இப்போது ஏங்கிற வெர்டெக்ஸை நாம் வந்து இன்சர்ட் பண்ணுறோம் கியூவில். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சி அண்டு பி. ஸோ வந்து நீங்கள் பி அண்ட் சின்னு எழுதிக்கலாம், அது உங்கள் விருப்பம், எப்படி வேணால் நாம் எழுதிக்கலாம், பி அண்டு சி. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போது பிங்கிற நோடுனுடைய நெய்பரிங் நோடு எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா CDEA. இப்போது பிங்கிறனுடைய அட்ஜசன்ட் வந்து ACDE. இப்போது ஏபிசி மூணுமே வந்துட்டு நமக்கு விசிட்டடாக இருக்குது. அதில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஏ அண்டு சி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி விசிட்டர். ஸோ வந்து டி அண்டு இ
ஸோ வந்து நாம் அதை வந்து இன்சர்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சிக்கு வந்து எது அட்ஜசன்ட் அப்படின்னு பார்க்குறோம். சிக்கு வந்து பார்த்தோம்னா ஏ பி அண்ட் டி அட்ஜசண்ட்டாக இருக்குது. ஸோ வந்துட்டு ஏ ஆல்ரெடி விசிட்டட், பி ஆல்ரெடி விசிட்டட், சி விசிட்டட். ஸோ வந்து எந்த வெர்டெக்ஸும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா டிக்கு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா எது அட்ஜசன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா சி பி இ ஜி. சிபிஇஜி வந்து 4 வெர்டெக்ஸ் இருக்குது. அதில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சி ஆல்ரெடி விசிட்டட், பி ஆல்ரெடி விசிட்டட், இயும் விசிட்டட், மீதி இருக்கிறது ஜி. ஸோ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து இக்கு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பி டி எஃப் 3 வெர்டெக்ஸ் வந்து நெய்பரிங் நோட்ஸாக இருக்குது. அப்போ பி ஆல்ரெடி விசிட்டட், டி ஆல்ரெடி விசிட்டட், மீதி இருக்கிறது எஃப். ஸோ வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்படி தான் நம்ம கியூவில் இன்சர்ட் பண்ணணும். இன்னும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போது நம்ம ஏங்கிற இன்னும் தெளிவாக சொல்கிறேன், ஏங்கிற வெர்டெக்ஸ் நம்ம ரூட் நோட கன்சிடர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஏனுடைய அட்ஜசன்ட் நோட எது சி அண்டு பி. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்துட்டு பியினுடைய அட்ஜசன்ட் நோடு எது பார்த்தோம் அப்படின்னா சிடிஇ. சி ஆல்ரெடி விசிட்டட், ஏசிடிஇ. ஏசி ஆல்ரெடி விசிட்டட், ஏ வந்து நம்ம ஆல்ரெடி விசிட் பண்ணியிருக்கோம், சியும் விசிட் பண்ணியிருக்கோம். ஸோ மீதி இருக்கிற பேலன்ஸ் இருக்குது டி அண்டு இ. ஸோ டி அண்டு இ. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டியிலிருந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சி அட்ஜசண்ட்டாக இருக்குது, பி அட்ஜசண்ட்டாக இருக்குது, இ இருக்குது, ஜி இருக்குது. ஸோ வந்து சி ஆல்ரெடி விசிட்டட், பி ஆல்ரெடி விசிட்டட். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இ அண்டு ஜி. ஸோ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இ அண்டு ஜியை விசிட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இக்கு அட்ஜசன்ட் எது வந்து பார்த்தோம் அப்படின்னா பிடிஎஃப். பி ஆல்ரெடி விசிட்டட், டி ஆல்ரெடி விசிட்டட், மீதி இருக்கிறது எஃப். ஸோ வந்துட்டு நாம் பெர்த் வைஸாக நாம் எழுதணும் அப்படின்னா லெவல் பை லெவலாக நாம் ஸ்டாக் கியூவில் வந்து நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஏ பி அண்டு சி டிஇ இஜிஎஃப். ஸோ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நாம் ஒவ்வொரு லெவலாக வந்து நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், ஸ்டெப் பை பெர்த்து வைஸாக நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஸோ வந்துட்டு இதுதான் வந்துட்டு இப்படி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாம் பெர்த்து ஃபஸ்ட்டு சர்ச்சை வந்து நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டெப்த்து ஃபஸ்ட்டு சர்ச். இப்போது டெப்த்து ஃபஸ்ட்டு சர்ச்சில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நாம் ஒரு நோடை வந்து நம்ம ரூட்டாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ வந்துட்டு நாம் அதுக்குடைய அட்ஜசன்ட் நோடை நாம் அகைன் வந்து செலக்ட் பண்ணுறோம். அதுக்கு நெக்ஸ்ட்டு நம்ம டீப்பராக வந்துட்டு நாம் வந்துட்டு கடைசியில் நமக்கு அந்த கடைசியாக வந்துட்டு அட்ஜசன்ட் நோடை ட்ராவர்சல் பண்ணும்போது அந்த நோடுக்கு வந்து எந்த விதமான சில்ட்ரன்ஸும் இருக்கக்கூடாது. ஸோ அது வரைக்கும் நம்ம ட்ராவர்ஸ் பண்ணணும். ஸோ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முதல்ல நம்ம இந்த கிராஃபுக்குடைய டெப்த்து ஃபஸ்ட்டு சர்ச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை ரூட் நோட கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அட்ஜசன்ட் எதுன்னு பார்க்குறோம். சி அண்டு பி இருக்குது, நாம் பிக்கு போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பியிலிருந்து ஏ அண்டு இ நெய்பரிங் நோட்ஸாக இருக்குது. ஸோ வந்துட்டு நம்ம ஏ ஆல்ரெடி விசிட்டட், இக்கு போகிறோம். ஸோ வந்துட்டு இலிருந்து பார்த்தோம் அப்படின்னா பி அண்டு எஃப் இருக்குது அண்டு டி இருக்குது, பிஎஃப்டி இருக்குது. ஸோ வந்துட்டு நம்ம டிக்கு போகிறோம். டியிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா அட்ஜசன்ட் நோட் இ அண்டு சி, இ ஆல்ரெடி விசிட்டட், சிக்கு போகிறோம். இப்போது சியிலிருந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அட்ஜசன்ட் வந்து பார்த்தோன்னா ஏடிஜி இருக்குது, ஏடி ஆல்ரெடி விசிட்டட். ஸோ வந்து ஜிக்கு போகிறோம்.
ஸோ வந்துட்டு இப்போது நம்ம அன்விசிட்டடாக இருக்கிற ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். எஃப் அன்விசிட்டடாக இருக்குது. ஸோ வந்துட்டு நம்ம இலிருந்து ஜியிலிருந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம பேக் ட்ராக்கிங் பண்ணணும். ஸோ வந்துட்டு சியிலிருந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது அன்விசிட்டடாக இருக்கான்னு பார்க்கணும். ஏஜிடி மூணுமே நெய்பரிங் நோடில் இருக்குது. ஸோ வந்து அன்விசிட்டடு எதுவும் இல்லை. ஸோ வந்து மெகைன் வந்து நம்ம பேக் ட்ராக்கிங் பண்ணுறோம். இப்போது டியிலிருந்து பார்க்குறோம். டியிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா சிஇ இருக்குது. ஸோ வந்து சியும் இயும் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி சி அண்ட் இ வந்து விசிட்டடாக இருக்குது. ஸோ வந்து அன்விசிட்டடு எதுவும் இல்லை. ஸோ வந்துட்டு அகைன் பேக் ட்ராக்கிங் பண்ணுறோம். இப்போது இலேருந்து பார்க்குறோம். இலேருந்து பார்க்கும்போது பிடிஎஃப் பி ஆல்ரெடி விசிட்டட். ஸோ வந்து அன்விசிட்டடாக இருக்கிறது எஃப் இருக்குது. ஸோ வந்து நம்ம எஃப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஸோ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போது நமக்கு இதில் ஸ்டாக்கில் வந்து நம்ம புஷ் பண்ணணும். ஸ்டாக்கில் வந்து நம்ம ABED CGF. ஸோ வந்து இப்படி தான் நாம் ஸ்டாக்கில் நாம் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நாம் இந்த மாதிரி ட்ராவர்ஸ் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நியூ நோட்ஸ் நாம் அன்விசிட்டடாக இருக்கிற நோடை வந்து நம்ம ட்ராவர்ஸ் பண்ணும்போது அதை வந்து நம்ம அந்த எட்ஜை வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஸ்கவரி எட்ஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ வந்துட்டு நம்ம ஆல்ரெடி விசிட் பண்ணதை வந்துட்டு ட்ராவர்ஸ் பண்ணும்போது பேக் ட்ராக்கிங் வந்துட்டு நம்ம ட்ராவர்ஸ் பண்ணுற எட்ஜை வந்து நம்ம பேக் எட்ஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு டெப்த் ஃபஸ்ட்டு சர்ச்சை வந்து எப்படி பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.